வணக்கம். காது மந்தத்தை பற்றி கேட்டிருக்கீங்க. காது மந்தம் உருவாகிறதுக்கான காரணங்கள் நிறைய இருக்கு. காது பகுதியில் தலையில் நீர் சேர்றதுனால, அதாவது நீண்ட நாள் ஜலதோஷம் இருந்து காதுகளுக்கு பக்கத்தில் அந்த ஏரியா உள்பகுதியில் பூரா நீர் சேர்றதுனாலையும் காது மந்தமாகும். சளியை குணப்படுத்துகிற மருந்துகளை கொடுத்து குணப்படுத்தும் பொழுது சில சமயம் அந்த காது மந்தம் நீங்கிடும். அதே மாதிரி சில சமயம் நீர் சேர்ந்துடும். நீர் சேர்ந்துருச்சுன்னா அந்த நீர் அங்கேயே நின்றுட்டு இருக்கும். அதனாலையும் காது மந்தமாகும். நரம்பு கோளாறுகள், சில சமயம் இந்த நுண் நரம்புகள்லாம் காதுகளில் வீக் ஆயிடுச்சுன்னா காது மந்தம் ஏற்படும். அப்போ அதுக்கு நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய உள் மருந்துகளையும் சாப்பிட்டுட்டு நம்ம வெளியும் ஒரு அப்ளை பண்ணணும். அதுக்கு என்ன மருந்துன்னு நான் சொல்லிடுறேன். அதே சமயம் காதுகளில் குரும்பி அதிகமாக சேர்ந்தாலும் அது காது மந்தத்தை உருவாக்கும். அதனால் அந்த குரும்பியை நாம் நல்ல ஒரு காது டாக்டர்கிட்ட போய் அதை காதை கழுவுவாங்க. அந்த மாதிரி கழுவிட்டு வந்துட்டாலும் சிலருக்குலாம் சரியாயிடுது. இப்படி பல காரணங்களால் காது மந்தம் வருது. நம்ம என்ன கொடுக்குறோம்னா, நல்வேலை தைலத்தை ஒரு காம்பினேஷனில் காய்ச்சிரும். நல்லெண்ணெயோட நல்வேலை சாரும் சில மூலிகைகளும் சேர்த்து காய்ச்சிரும். அந்த நல்வேலை தைலத்தில் காது நிறைய விட்டுக்கணும். இடது காதில் விட்டால் வலது பக்கம் திரும்பி படுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கணும். அப்போது அந்த இருந்துட்டு இடது பக்கம் இந்த காதில் கை வச்சுட்டு அப்படியே இந்த சாய்ச்சோம்னா கைக்கு எண்ணெய் வந்துடும். அந்த எண்ணெயை கெண்டைக்கால் சதையினுடைய ஓரத்தில் தேய்ச்சிக்கணும். நல்லா பரப்புறன்னு தேய்ச்சிக்கணும். ஏன்னா அந்த இடத்துக்கும் காதுக்கும் சம்மந்தம் இருக்குது. அதே மாதிரி வலது காது நிறையா எண்ணெய் ஊற்றிட்டு 10 நிமிஷம் படுத்து வந்துட்டு இப்படி அந்த எண்ணெய் எடுத்து வலது காலினுடைய வலது பக்கத்தில் கீழே நல்லா பரப்புறன்னு தேய்ச்சி விட்டுருக்கணும். அப்போ இங்கே எண்ணெய் தேய்ச்சாலே காதில் பிரச்சனைகள் சரியாகும். அப்படி ஒரு முறை இருக்குது. அதுக்கு நிலப்பனையில் செய்கிற ஒரு எண்ணெய் கூட இருக்குது. நிலப்பனையில் எண்ணெய் காய்ச்சி இந்த காலில் மட்டும் தேய்ச்சா போது காது பிரச்சனைகள் சரியாகும். அந்த மாதிரியும் இருக்குது. நம்ம சித்த மருத்துவத்தில் அப்படிலாம் இருக்குது. அப்போது வாதத்தினாலும் உஷ்ணத்தினாலும் நீர் சேர்ந்ததுனாலையும் வந்த காது மந்தத்துக்கு நல்வேலை தைலத்தை காதில் ஊற்றணும். அதே சமயம் பித்தத்தினால் ஏற்படும் உஷ்ணத்தினால் அல்லது பித்த எரிச்சல் பித்தம் ஜாஸ்தியாகி காது மந்தம் ஏற்படும். அது மாதிரி வலியும் எரிச்சலும் இருக்கும். அதுக்கு முசுமுசுகை தைலம், முசுமுசுகையோட சில மூலிகைகள் சேர்த்து நல்லெண்ணெயில் காய்ச்சி வச்சிட்டோம்னா அந்த முசுமுசுகை தைலத்தை நம்ம காதில் ஊற்றும் போது காது மந்தம், அடைப்பு, வலி, அதிகமான வலி இதெல்லாம் நின்றும். இந்த ரெண்டும் காதில் ஊற்றுறதுக்கான எண்ணெய். நிலப்பனை எண்ணெய் காதில் தேய்ச்சாலே காது நரம்புகளும் பலப்படுத்தும், காது நல்லா கேட்கறதுக்கும் உதவும். இதுவோ நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, ஃபோனில் யாராவது கூப்பிட்டு கேட்கும்போது நம்ம வீட்டு மருத்துவம் சொல்லிடலாம். அவசர மருந்தாக நம்ம வீட்டு மருத்துவம் என்ன சொல்லணும்னா, ஐயா குழந்தை காது வலினால் துடிக்குது, காது ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னால் அவன் 4 நாளாக சரியாக தண்ணி குடிக்கல அப்படின்னு சொன்னால் ஆமான்னு சொல்லுவாங்க. தண்ணி சரியாக குடிக்கலைன்னா காது வலிக்கும். தண்ணி முறையாக நல்லா குடிச்சுக்கணும். அதுவும் வெயில் காலமானாலும் ஜாஸ்தியாக குடிச்சுக்கணும். தண்ணி குடிச்சிட்டே இருந்தோம்னா காது வலி வராது. தேவையான அளவு தண்ணீர் குடிக்கணும். அப்படி குடிக்காமல் இருப்பாங்க, உடனடியாக நீங்கள் எலக்ட்ரோலைட் பவுடர் வாங்கி நீங்கள் 200 மில்லியில் போட்டு தண்ணியை முதல்ல கொடுங்க. அதுக்கப்புறம் ஒரு கரண்டியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி சிறு தீயில வச்சு ஒரு பூண்டை தட்டி போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தையும் நுணுக்கி போட்டு அது செவக்க காய்ச்சி எடுத்து ஆற வச்சு அதை காதில் ஊற்றி பஞ்சு வச்சுருங்க, நல்லாயிருன்னு சொல்லுவோம். அது நல்லாயிடும். இது பாரம்பரியமாக வந்துட்டு இருக்கக்கூடிய வீட்டு மருத்துவ முறை. இப்படி காது பிரச்சனைகளை இந்த அளவில் சரி பண்ணிக்கலாம். உள் மருந்துகள்லாம் சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்குது. அதை அவருடைய காம்ப்ளிகேஷனை பொறுத்து நம்ம எல்லா மருந்தும் எடுக்கணும். நன்றி, வணக்கம்.